ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு. இந்த சுராஜ் இந்த ஒரு நேட்டிவ் ரோல்ல எப்பயும் கலக்கிருப்பாப்ளோ, அப்பப்போ சைடு ஆக்டர்லாம் பண்ணுவாப்ல. ஆனா அவரு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு நடிச்சிருக்காப்ல தலைவன். ஐயோ! என்னையா பண்ணி வச்சிருக்காப்புல. நமக்கே ஒரு பக்கம் சிரிப்பாவும் தான் இருந்துச்சு காய்ஸ். 2024ல ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு வந்திருக்கு. நாயந்திரன் ஹனிமூன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோடு தான் இருக்கு. 6 எபிசோடும் ஒரு குயிக் வாட்சா நான் பாத்துரலாம். ஏன்னா, அதுல எல்லாமே ஒவ்வொரு எபிசோடும் வெறும் 30 நிமிஷம் தான் இருக்கு. அதனால நம்ம குயிக் வாட்சா பாத்துரலாம். சீரிஸ பார்த்தா நமக்கு ஒரே சிரிப்பாவும் இருக்கும். ஒரு பக்கம் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு திரிறான் அப்படின்னு நமக்கே ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கு. இதோட என்ன ஒரு கதைன்னா, ஹீரோ ரொம்ப ஏழ்மையா இருக்காப்புல. அவருக்கு ஒரு குவைத்துக்கு போணும்னு ஆசை இருக்குங்க. எப்படி நம்ம குவைத்துக்கு போறது? நம்மட்ட தான் காசு இல்லையே! வீட்ல கேட்டா ஆத்தா வயிறா. ஆனா நம்ம இத போய் யார்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுட்ட போய் கேட்குறேன். இந்த மாரி நான் குவைத் போணும். எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி என்னைய அனுப்பி விடு அப்படின்னு சொல்றான். அவன் ஒரு மட்டமான ஒரு ஐடியா குடுத்து, இந்த மாரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதில இருக்க வரதட்சணைய கொண்டு போயி அந்த அமௌண்ட்ட வாங்கி நம்ம ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட் ஐடியா அத நம்பி இவன் போயி கல்யாணம் பண்றான். கல்யாணம் எத்தன கல்யாணம் தான்டா பண்ணுவேன் அப்படின்னு நமக்கே ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு. ஏன்னா, அதில கிட்டத்தட்ட ஒரு 6 கல்யாணம் பண்ணுவான். இந்த 6 கல்யாணம் உருப்படியாவே இருக்காது. உருப்படியாவும் இருக்கவும் மாட்டான். அந்த 6 பொண்டாட்டிட்டயும். சுராஜா ஒரு புள்ள லவ் பண்ண லவ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிறான். கடைசில பார்த்தா அந்த பொண்ணு அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து இவனுக்கு எந்த வரதட்சணையும் வராது. இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இன்னொரு கல்யாணம் பண்ணான். அடுக்கடுக்கா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறான். ஆனா அந்த அடுக்கடுக்கா அந்த கல்யாணம் பண்ணிக்கிருக்க ஒரு லேடியெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பாவும் இருக்கு. ஏன்னா ஒண்ணு மாசமானது, ஒண்ணு விபச்சாரி, இன்னொன்னு கொலைகாரி, இன்னொன்னு தின்னி பண்டாரம். இப்படியா இருக்கு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கேட்டகரியா இருக்கு. அதனால லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டே போவான். இதுக்கப்புறம் இவன் வெளிநாடு போனானா இல்லையா? அப்படின்னு இந்த டைரக்டர் கதைய போட்டு வச்சிருக்காப்புல. கண்டிப்பா சொல்றது ஒரு மஸ்ட் வாட்ச்சான எப்படி சொல்றது? ஒரு டார்க் காமெடி. இது ஒரு 18+ படமாவும் இருக்குன்னு சொல்லப்போனா. ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் தான் அடல்ட் சீன் வர மாரியும் இருக்கு. அப்போ கொஞ்சம் தான் முகம் சுளிக்கிற மாரியும் சீன் அதில ஏகப்பட்டது இருக்கு. அதனால இந்த வெப் சீரிஸ நம்ம ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா, அது ஒரு பக்கம் பார்த்தா சிரிப்பாவும் இருக்குங்க. என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிருக்காப்ல அப்படின்னு இந்த சுராஜ் காலவலி என்னையா ஆயிட்டீங்க அப்படின்னு நமக்கே தோணும். அவர் ஒரு ஒவ்வொரு பக்கம் பார்த்தா பாவமா இருக்கு. இவன் ஏன் எப்படியாச்சும் ஏதாவது நகைய திருடியாச்சும் எங்கிட்டாச்சும் வெளிநாடு போயா அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா, கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பான். அவன் ஃப்ரெண்ட் ஒண்ணு பண்ணுவான் பாருங்க. அது அத விட வேற லெவலா இருக்குங்க. சரியான ஒரு சிரிப்பா தான் இருக்குங்க. கண்டிப்பா சொல்றேன். இது ஒரு கிட்டத்தட்ட எப்படி ஒரு மஸ்ட் வாட்ச்சான ஒரு வெப் சீரிஸ். ஏன்னா, ரொம்ப நாள் நான் பார்க்கணும்னு இப்ப தான் டைம் கிடைச்சு அத போய் பார்த்தேன். ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவு ஓகே மாரி தான் இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல என்னடா ஒரு மாரியா போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த செகண்ட் எபிசோட்ல இருந்து பார்த்தோம்னா, வேற லெவல்ல கதை போச்சு. இந்த வெப் சீரிஸ் கண்டிப்பா நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சுராஜ் ஆக்டிங்லாம் அதில வேற லெவல். கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பானுங்க. ஒரு மொத்தம் 6 பொண்டாட்டியும் அவன் வீட்ல நிக்கிங்க. அதான் ஹைலைட். அத பார்த்தோன்னா சுராஜ் மூஞ்சிய பார்க்கணுமே. மாத்தாடா பம்பர கட்ட மண்டையா அப்படின்னு நமக்கே தோணும்.